ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் 27 மூலிகைகள் அடங்கிய மூலிகை குளியல் பவுடர், 35 வகையான மூலிகை அடங்கிய ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும் அப்படின்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய சீயக்காய் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். அதிலேருந்து ஒரு சில பொருட்கள் மட்டும் நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். அதோட டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபுல் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு கிளிப்பிங் மட்டும்தான் எனக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. என்னால் ஃபுல் ப்ரொசீஜரையும் சொல்ல தான் முடியும், வீடியோவில் காட்ட முடியல. நீங்கள் உங்களுக்கு புரியலை இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதோட என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கன்ற டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி அதிலிருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட 41 வகையான மூலிகைகள் பயன்படுத்தியிருக்கோம். இந்த 41 வகையான மூலிகைகளும் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை நல்லா ஷைனிங்காக நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு, நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெற்றிலை, நெல்லிக்காய், கற்றாழை, பாதாம், செம்பருத்திப்பூ, கற்பூரவள்ளி, துளசி, ஆவாரம்பூ, ரோஜா இதழ், வெந்தயம், வெட்டிவேர், வால்மிளகு, பட்டை, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், ஆளி விதை, திரவியப்பட்டை, வேம்பார்பட்டை, கேசவர்த்தினி, முருங்கை இலை, கரும்பூலா இலை, ஜடமாஞ்சி, அஸ்வகந்தா, அதிமதுரம், கடுக்காய், தாண்டிக்காய், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், தேவதாரு கட்டை, கீழாநெல்லி, மாதுளை தோல், கருஞ்சீரகம், மிளகு, அருகம்புல், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், மகிழம்பூ. இது கூடவே நம்ம அவுரி இலை அல்லது அவுரி பொடி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 41 மூலிகைகள் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லா வகையான மூலிகை பொடிகளும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மூலிகைகள் அதாவது இலைகள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பொடியாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை 2 விதமாக நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு சிலருக்கு எண்ணெயை காய்ச்சி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஒரு சிலருக்கு எண்ணெயை காய்ச்சி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். காய்ச்சாமல் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படி காய்ச்சாமல் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை நிழலில் ஒரு வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மூலிகை வடை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு இரும்பு பாத்திரம் அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் இதை போட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா வெயிலில் வைங்க. அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்க உங்களுக்கு ஆயில் நல்ல கலர் மாறி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எண்ணெயை காய்ச்சி பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதிலிருந்து சாறு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சாறு இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு குளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ஆயிலையும் அந்த சாறையும் ஒரு இரும்பு வாணலில் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆறின பிற்பாடு அந்த காட்டன் கிளாத்தில் அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அந்த கசடை நம்ம தூக்கி போட்டுடலாம்.
ஆயிலை ஒரு நல்ல ஒரு ஏர் டைட்டட் கண்டெய்னர் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த பேஸ்ட்டிலேருந்து நம்ம சாரை பிழிஞ்சதுக்கப்புறம் மீதி சக்கைகள் இருக்கும் பாருங்கள், அதை வந்து தூக்கி போட்டுறாமல் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியோ இல்லை தயிரோ மிக்ஸ் பண்ணி அதை தலையில் தேய்ச்சி நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எல்லார்ட்டையுமே சாரி சொல்லிக்கிறேன். காரணம் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய டெலீட் ஆகிடுச்சு. அதில் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், இந்த வீடியோவும் டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் ஃபுல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவிலேருந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னால் எடுக்க முடிஞ்சுது. நம்ம வடையை தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நான் ஃபோட்டோவாக வச்சுருக்கிறேன், அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சுது அப்படின்னா நான் மறுபடியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்ததுன்னா எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.